இம்மா உன் பேத்தி எங்க போயிட்டா? அவன் எங்க போயிருப்பா, உள்ளதான் கிடப்பா. இப்பா நான் வந்துட்டேன். ஜப்பா நான் நாளையில இருந்து ஹாஸ்டல்ல தங்க போறேன்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு வெளியே போய் தங்க போறேன். பாத்தியாடா, உன் பொண்ணுக்கு வீட்ல இருந்து படிக்கிறத விட வெளியே போய் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. படிக்கிட்டு விடுங்கம்மா. பெத்தவங்க கூட இருந்தா எப்படி இருக்கும், வெளியே இருந்தா எப்படி இருக்கும்னு இனிமேதான் தெரிய போகுது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைங்களுக்கு, அதான் நல்லது. அப்படி சொல்லுங்கப்பா. தாய்க்கிழவி, நீ இப்படி சொல்லி கொடுத்துட்டா மட்டும் நான் வெளியே போக மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன? போடி போதும், உங்க அப்பங்காரங்கிட்ட உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லக்கூடாத, உனக்குதான் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியுமா. உன்னை வீட்டு விட்டு தனியா அனுப்புறதுக்கு எனக்கும் கவலையா தானே இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ தான் தனியா இருந்து படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்பா நீங்க சும்மா அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் டெய்லி உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன். ஆமா, அம்மா என்னோட எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்களா? எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கான் அவங்க அம்மா வீட்டுக்கு. போயிட்டா இல்ல, இனி ஒரு மாசத்துக்கு வரமாட்டான். எப்பா நீங்க சும்மா அம்மாவை திட்டிட்டே இருக்காதீங்கப்பா. அம்மா என்ன ஜாலியா இருக்கிறதுக்காக போயிருக்காங்க, இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதனால பாத்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆமா ஆமா, போயிட்டா போன இடத்துலயே இருந்துக்க வேண்டியதுதான். ஸ்டார்ட் பண்ணிட்டு உன்னோட ராமாயணத்தை. எங்க அம்மா பத்தி ஒரு குறை சொல்லினா உனக்கு ஒரு நாள் முழுக்க தூக்கம் வராதட்டுக்குத கிளவி. சரிப்பா நேரமாச்சு, நான் தூங்க போறேன்னு. காலையில சீக்கிரமா கிளம்பல. சரிம்மா, நீ போய் தூங்கு போ. அஞ்சலி, ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டியாமா? ஆமா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி, முதல் தடவை ஹாஸ்டலுக்கு போய் தங்கிட்டு இருக்கீங்க, நல்லபடியா பாத்து இருந்துக்கணும். என்ன டெய்லி அம்மா கால் பண்ணிட்டு இருக்கணும். சரிம்மா, டெய்லி கால் பண்ணிட்டா நீங்க கவலைப்படாதீங்க. கால்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு ஞாபகப்படுத்தீங்கம்மா. ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், சீக்கிரமா கிளம்ப சொல்லி. இல்லைன்னா எப்பவுமே லேட்டா தான் கிளம்பி வருவா. மாய பண்ணுவிய சொல்றேன். ஆமாமா, 8 வருஷமா எனக்கு அவளை தெரியுமா. 8 வருஷத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா வந்தது இல்லம்மா, எல்லா ஃபங்க்ஷன்லயும் லேட்டா தான் வருவா. சரி, ஃபோன் பண்ணி அவளை நாளைக்கு கட்டி கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வர சொல்றேன். சரி மக்கா, நீ ஃபோன் பண்ணி பேசு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் வேலை முடிச்சிடுறேன்னு. ஓகேம்மா, நீங்க போய் உங்க வேலை பாருங்க. கடவுளே, உன்னை நம்பிதான் என் பொண்ணு ஹாஸ்டலுக்கு அனுப்பி விடுற, நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருக்கணும் சாமி. அப்பா அம்மா பாட்டி 3 பேரையும் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண, வீட்டுல இருந்து காலேஜ் ரொம்ப தூரமா இருக்கே. அஞ்சலி, ஹலோ சொல்லுடி. என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன அப்புறம் ஹாஸ்டலுக்கு போன பிறகு நான் அதை எடுத்துட்டு வரல இது எடுத்துட்டு வரலன்னா அந்த நொய்யு நொய்யுன்னு பேசி என் உயிர் எடுக்காத. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டடி. நீ எல்லாத்தையும் எடுத்துட்டியா? நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். மயா, ஹாஸ்டலுக்கு போறது என்னமோ ஹாப்பியா தான் இருக்கு, ஆனா பேரண்ட்ஸை விட்டுட்டு போறது கொஞ்சம் வருத்தமா இருக்குல்ல? ஆமாடி, எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீ போன் பண்ணதுக்கு முன்ன நான் உட்கார்ந்து அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒண்ணும் பண்ண முடியாது. சரி வா பாப்போம், லைஃப்ல ஹாஸ்டல் லைஃப் இப்படிதான் இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் பண்ணிடலாம். அதுவும் சரிதான். சரி சரி, நான் உனக்கு கால் பண்ணதே நாளைக்கு கிளம்பி சீக்கிரமா வான்னு சொல்றதுக்காக தான், இல்லைன்னா நான் போய் இங்க தனியா இருக்கணும், அதனால தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேடி, அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன், காலையில சீக்கிரமா கிளம்பி வந்துட்டேன். சரி சரி, ஓகே பை, குட் நைட். ஓகே பாய். நாளைக்கு நேரத்துக்கு நம்ம ஹாஸ்டல் இருப்போம். எங்கல நேரமாச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணோம். வருவா, இருமா, அவசரப்படாத. அங்க பாரு வந்துட்டு இருக்கா. எப்பா கிளம்புவோமா? என்னம்மா நேரமாச்சுல, சீக்கிரமா கிளம்பி வருதுல நீ. அப்பா சாரிப்பா, கோவில்ல கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி, என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சிருக்கேன். தைக்கிழவி போயிட்டு வரேன். என்ன ஒழுக்கமா வீட்டுல அடக்குடக்கமா இருக்கணும். 10 வீட்டுல போய் உட்காந்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டையில் தூக்கிட்டு வந்துடாத. அப்புறம் எங்க அம்மா வந்த பிறகு எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காது. என்ன அது எங்களுக்கு தெரியும், போடி போது வந்துட்டா பெரிய மனுஷி மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு. ஓகே தைக்கிழவி, பாய், போயிட்டு வரேன். அப்பா கிளம்பலப்பா. சரி மக்கா, கிளம்புவோம். ஏம்மா போயிட்டு வரேன்னு, என் பொண்ணு சொன்ன மாதிரி வீட்டுக்கிட்டே இரு. சரிப்பா. கடவுளே, என் பேத்திக்கு நீங்க தான் துணையா இருக்கணும்ப்பா. எப்படியோ ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கீங்க மேடம், நல்லபடியா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கோம். என்ன எப்ப பார்த்தா புக்கு கைமாவே சுத்திட்டு கிடக்காத. சரிப்பா, நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிருங்க. என்ன போயிட்டு நல்லபடியா சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு டைம் கிடைச்சப்பெல்லாம் ஃபோன் பண்றேன். சரி மக்கா. பரவாயில்லையாமா, ஹாஸ்டல் பார்க்க நல்லா பெருசா அழகா இருக்கு. யாருக்கு தெரியுப்பா, வெளிய இருந்து பார்க்க எப்படி இருக்கு, உள்ள போய் பார்த்துதானே தெரியும். ஆமாமா, அதுவும் சரிதான். ஹே அஞ்சலி, எப்ப வந்த? அஞ்சலி நல்லா இருக்கியாமா? அங்கிள், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாமா, நல்லா இருக்கேன். எப்படி பாத்தியா, உனக்கு முன்னியே நான் வந்திருக்கேன். நீ வந்துட்டாலே ஏன் கேக்குறேன், நான் உனக்கு முன்னியே வந்துட்டு எங்க அப்பா அம்மா அனுப்பி விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். சரி மக்கா, நீங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருங்க, நான் போய் லகேஜ் எடுத்துட்டு வரேன். சரிப்பா, ரூம் போய் பாத்துட்டு வந்தேடி, நல்லா இருக்கா? நீ இல்லாம நான் எப்படி போறேன், நீ வரட்டும் தான் காத்துட்டு இருந்தேன். என்னோட லக்கேஜ் எங்க என்ட்ரன்ஸ்ல தான் வச்சுட்டு வந்திருக்கேன். சரி சரி, 2 பேரும் ஒட்டுக்க போயிருவோம். என்ன அதனால தான் அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கேன். எப்ப லக்கேஜ் கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். இந்த அப்படி. சரி மக்கா, நான் கிளம்புறேன்னு, பார்த்து இருந்துக்கோங்க 2 பேரும். நல்லா டைம் சாப்பிடுங்க, தூங்குங்க, நல்லா படிங்க. என்ன சரிப்பா, போயிட்டு வாங்க, பாய். ஓகே பாய் அங்கிள். சரிங்கம்மா, பாய்.
என் பேரு பேரு மாயா 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 மாயா. மாயாவா மாயாவா சரிம்மா, என்னங்க இந்த புக்ல உங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் சைன் போடுங்க. கொடுங்க, நானே போடுறேன். மேம் சைன் போட்டாச்சு மேம். சரிங்கம்மா, இருங்க வர. குடிங்கம்மா, இது உங்க ரூமோட சாவி. உங்க ரூம் நம்பர் 217. ஓகே மேடம். செகண்ட் ஃப்ளோரா? இல்லம்மா, தேர்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ரூம். ஓகே மேம், தேங்க் யூ. எட்டி போலவா? சரி. ஐயோ, பாக்குறதுக்கு வேற நல்ல பொண்ணுக்கு மாதிரி தெரியறாங்களே. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்க பாருங்க, பக்கத்துல இருக்கிற 218 அந்த ரூம் கிட்ட நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டீங்க. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். ஹே, ஃபைனலி நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். இதுதானே நம்ம ரூம். ஹாஸ்டல் நல்லா அழகா தான் இருக்குல்ல? ஆமாடி, வெளியே எப்படி நல்லா தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, அது இருக்கட்டும். அங்க பாரு பக்கத்து ரூம், அவங்க சொல்லி அனுப்புனாங்களே 218. பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த ரூமுக்கு எதுக்குடி அவ்வளவு பெரிய சாவி போட்டிருக்காங்க? அவங்க எதுக்கு போட்டா நமக்கு என்னடி? அதான் அந்த வார்டன் சொன்னாங்கல்ல, அதுக்கிட்ட போவாதீங்கன்னு. வா நம்ம உள்ள போவோம். எங்க அந்த ரூம்குள்ளயா? நம்ம ரூம்குள் போலான்னு சொன்னேன். சரி வா வா போவோம், சும்மா தான் காமெடி பண்ணேன். சரி வா. சரி விடமா தாயே, எதுக்கு இப்ப மூஞ்சி எப்படி சொங்கி மாதிரி வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரிச்சாப்புல வச்சுக்கோ, ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போலாம். இப்படிதான் இருக்கணும். வா இப்ப உள்ள போலாம். ரூம் நல்லா அழகா இருக்குல்ல? ஆமாடி, குட்டியா இருந்தாலும் அழகா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா வேடிக்கை பார்க்க? இடி இங்க வந்து பாரு, பின்னாடி எவ்வளவு பெரிய காடு இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு. நீ பாரு மத்தாயே, நான் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க. சரி சரி, அப்ப என்னோட சேர்த்து எடுத்து வச்சிரு. கடவுளே, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க தான் எங்க ரெண்டு பேத்துக்கும் துணையா இருக்கணும் சாமி. நல்லதா போச்சுடி, நீ எப்படியும் சாமி போட்டோ எடுத்து வந்துட்ட. நானும் எடுத்து வைக்கலாம் தான் இருந்தேன், ஆனா மறந்துட்டேன். தெரியுமே, நீ ஏதாச்சும் ஒன்று மறப்பேன்னு. அதான் நான் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எடுத்து வந்திருக்கேன். மாயா 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 மாயா. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எவ்வளவு நல்லா இருந்துச்சு இல்ல அஞ்சலி? ஆமாடி, அந்த சார் நல்லா பேசியிருக்காங்க, நல்லா காமெடி பண்றாங்கல்ல. ஹாய். ஹாய், யார் நீங்க? என் பேரு ஷர்மி. நான் உங்க கிளாஸ் தான், உங்க பின்னாடி தான் நான் உட்கார்ந்திருந்தேன். ஓ ஆமாவா, நாங்க அவ்வளவா அப்சர்வ் பண்ணல. ஓகே. நீங்க ரெண்டு பேரும் இதே ஊர்ல இருக்கீங்களா? இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வேற ஊர் தான். நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? நான் இந்த ஊர் தான். நீங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்க? ஆமா, ஹாஸ்டல்ல தான் இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருக்கீங்களா? கேண்டீனுக்கு போலாமா? என்னடி போலாமா? என்ன அமைதியா இருக்க, ஒண்ணும் பேச மாட்டேங்கற? ஒண்ணு இல்ல, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க என்ன கேட்ட? ஷர்மி, நீங்க ரெண்டு பேரும் கூட கேண்டீனுக்கு வரையான்னு கேட்டிருக்கா. நம்ம ரெண்டு பேரும் போலாமா? அதுக்கு நான் போலாமே. ஓகே, வாங்க போவோம். ஏதோ சரியில்லையே இங்க. இப்படி ஷர்மி நல்லா பேசுறா இல்ல? ஆமாடி, நல்லா ஜாலியா இருக்கா. சரிடி, நாளைக்கு கிளாஸுக்கு போகணும்ல, தூங்கமா? சரி சரி. குட் மார்னிங் ஆல். உங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும். நேற்று நைட்டு ரமேஷ் அப்படிங்கிற ஒரு உங்க சீனியர் காலேஜில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா? அதனால உங்க யாருக்கும் இப்போ கிளாஸ் இல்லை. ஸோ நீங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போகலாம். ஓகே மேம். ஷர்மி, ரமேஷ்னா யாரு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது மாயா, ஆனா இப்பதான் நான் வரும்போது ஃபோன்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன். இரு உங்களுக்கு காட்டுறேன். நீ எதுக்கு இப்படி வாய் பழந்துட்டு பார்த்துட்டு இருக்க? சொல்லு மாயா, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க? நேத்து நீங்க என்ன கேண்டீனுக்கு போகும்போது நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஆமா. அப்போ அந்த பையன் அங்க நின்னுட்டு ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப ரேஷா பேசிட்டு இருந்தான். அதான் நான் பாத்துட்டு இருந்தேன். ஓ, அதே பையனை தான் நீ பாத்தியா? ஆமாப்பா, 100% அவன் தான். நேத்து நான் அதை பார்த்து யோசிச்சேன், அங்க எதுவும் சரியில்லைன்னு. ஆனா இன்னைக்கு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த பையன் நேத்து ரொம்ப ரேஷா பேசிட்டு இருந்தா. அந்த பையனை தான் யாரும் ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.